சிக்கன் வாங்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் எதனா எடுத்துட்டு போகக்கூடாது. ஒயர் பேக்கில் போய் வாங்கி வந்துருக்குறாளுங்க. ஒரே சிக்கன் வாசனை அடிக்குது. இது நல்லா சோப் போட்டு கழுவி வெயிலில் காய வச்சா தான் நல்லாயிருக்கும். 7 கழுத வயசு மட்டும் ஆகுது, அறிவு இருக்க மாட்டேது. கூட சின்ன இந்த ராதிகா இருக்கிறா பாரு, அவள் பண்ணுற வேலை தான் மொத்தமாக 2-3 சாமா தான் இருக்குது. கழுவி காய வச்சிடலாம். ரேஷனில் வாங்கின கோதுமையை காலையிலேயே கழுவி காய வச்சதுனால நல்லா காஞ்சிச்சு. பசங்க காலேஜ்லேருந்து வந்தவொடனே கொடுத்து அனுப்ப வேண்டியதான். அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா சப்பாத்திக்கு பாத்தி செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. நல்லா பட்டாட்டா காஞ்சிச்சுமா. வெயில் சுரியில் அடிக்குதே. காலை வைக்க முடியாது மதியான டைமில் இந்த இடத்துல. அவ்வளோ வெயில் சுரியில் அடிக்குது. வெயில் இப்போ நல்லா பயங்கரமாக அடிக்குது. இப்போ வந்து வத்தலை வடுவம் எல்லாம் போட்டு வச்சிக்கணும் வச்சுக்க, நல்லா வெயிலில் காஞ்சிடும். போட்டு எடுத்து வச்சுக்கணும். கோதுமையில் தூசி தும்மு எதுவும் இல்லாமல் கடவுன்னு போயிடுச்சு. இல்லைன்னா அது வேறு புடச்சின்னு வேறு உட்காந்துருக்கணும். தூக்கில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் சின்னவன் வந்தவொடனே கொடுத்து அமிச்சுனா அரைச்சி எடுத்து வந்து கொடுத்துருவான். இல்லைன்னா சதீஷ் வந்தால் கூட கொடுத்து அமிச்சிடலாம். அவங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்தனா எக்ஸ்ட்ரா அரைச்சி எடுத்து வந்து கொடுத்துருவான். அவனை சாக்கிட்டு வாங்கிப்பான். அப்படி தெரியுமா சொல்லி வாயை மூடல. சதீஷ் கரெக்டாக வந்துட்டான். அவங்ககிட்ட இருந்து கோதுமை கொடுத்து அமிச்சிடலாம். அரைச்சின்னு வந்துடலாம். என்னடா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா? இப்போ தான் தெரியுமா வந்தேன். மும்தாஜோட அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அமிச்சாங்க தெரியுமா? யாரு? நூறா? ஆமாம் ஆமாம், மதியானம் பிரியாணி கொடுத்து அமிச்சேன். அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அமிச்சிட்டாலாம். பரவாயில்ல. இது வரைக்கும் ஒருத்தி கூட டிஃபன் பாக்ஸ் வாங்கி போய் திருப்பி கொடுத்தது கிடையாது. அதான் கரெக்டாக கொடுத்து அமிச்சிடுறேன். ஸ்கூல் விட்டு வர வழியில் பார்த்தியா? ஆமாம், நானும் மும்தாஜ் எல்லாரும் ஒன்றா தான் வந்தோம் ஸ்கூல்லேருந்து வரும்போது. அப்போ அவங்க வழியில் நின்றுந்தாங்க டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கினேன் அவங்க வீட்டு வெளியில். அதை கொடுத்து அமிச்சாங்க. அவங்க பெரியமா கிட்ட திரும்ப கொடுங்க. கொடு. மும்தாஜ் யார்? உங்க கூட படிக்கிற பொண்ணா? ஆமாம் பெரியமா, என் கிளாஸ் தான்வா. சரி, கையை காலெலாம் கழுவினேன். போயிட்டு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கோம் பாரு, சூப்பர் பிரியாணி. சாப்பிட்டு பெரியமாக்கு வந்து கோதுமை அரைச்சி வந்து கொடுத்துறியா? சரி பெரியமா. பிரியாணி செஞ்சீங்களா? சூப்பர். பெரியமா, சிக்கன் 65 செஞ்சீங்களா? இல்லைப்பா சிக்கன் 65 செய்யலாம் தான் மசாலாலாம் கலந்து வச்சோம். அதுக்கப்புறம் சரி மணி ஆகி போச்சு, பிரியாணிலே போட்டலாம் சொல்லிட்டு அந்த சிக்கன் எடுத்து பிரியாணிலே போட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குது பிரியாணியில் இருக்க சிக்கன் கூட. சாப்பிட்டுப்பார். சிக்கன் 65 செஞ்சுதான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு தலையில் பிரியாணி மட்டும் தான் எழுதியிருக்கு போல இருக்கு. பெரியமா உனக்கு நாளைக்கு வந்து சிக்கன் 65 செஞ்சு தரேன்னா? சரி பெரியமா. சரி, போய் கை கல்ல நல்லா சோப் போட்டு கழுவிட்டு போய் சாப்பிட்டு போய். சரி பெரியமா. நான் செஞ்சு மொத்தத்தையும் காலி பண்ணிக்கலாம் என்னன்னு தெரியல. சதீஷா, சாப்பிட்டு வந்து பெரியமாக்கு கோதுமை அரைச்சு கொடுக்கணும். மறந்துட போறேன். வரேன் பெரியமா. 5 ரூபாய் எடுத்து வைங்க சாக்கெட் வாங்கிறதுக்கு. எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. பிரியாணிலாம் பொறுமையாக தான் சாப்பிட முடியாது, லேட்டாக தான் வருவேன். 1/2 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. சரி பொறுமையாக சாப்பிட்டே வா. இந்த டிஃபன் பாக்ஸை நல்லா தொலைக்கி வச்சிடலாம். இருக்க பாத்திரம் கூடினே போதே. கொஞ்சமாக இருக்கும்போது கழுவி வச்சுட்டுனா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவுனா பெண்டு நிமிந்து போயிடும். எப்பா குனிஞ்சு நிமிந்தாலே முது வலிக்குது. எப்படி தான் இன்னும் குறை காலத்தை கடக்க போகிறேன்னு தெரில. சின்ன வயசாக நல்லா ஆடி ஓடி தான் வேலை செஞ்சேன். இப்போ 40 வயசு தான் ஆகுது. இப்போயும் முது வலி அந்த கால் வலின்னு அவஸ்தப்பட்டு கிடப்பேன். முதல்ல உடம்பை குறைக்கணும். கோதுமை மாதிரி தண்ணி படாமல் எடுத்து வச்சிடலாம். தூக்கில் சதீஷ் கிட்ட கொடுத்து அமிச்சுன்னா அரைச்சி வந்து கொடுத்துருவான். மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா. டிவியில் பழைய பாட்டெலாம் போடுவாங்க அந்த டைமில். சவுண்டாக வச்சுட்டு வேலை செஞ்சால் தான் வேலை கழுப்பே தெரியாது. அவளை காலேஜ்லேருந்து வந்துட்டு வச்சுக்கேன் டக்குன்னு மாற்றிடுவாளுங்க. பாட்டும் கேட்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது. அவளுங்க வைக்கிற பாட்டெல்லாம் கேட்டினா தலைவலி தான் வரும். அதுக்கு மேலே நம்ம பாட்டு வச்சு கேட்கலாம். மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா. கோமதி வீட்டில் தான் வேலை இல்லை, கதவு மட்டும் தந்து வச்சு எங்கே போயிருக்கலாம். இவ்வளோ நேரம் கூப்பிட்ற வெளியிலேருந்து ஆளே வரல. கோமதி யாரு? இதோ வரேன். ஏமா நல்ல வேலை வீட்டில் தான் இருக்கிறா. வாங்கக்கா வாங்க. என்ன கோமதி, பெரிய பொண்ணு நாத்து நல்லா பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? எப்போ கல்யாணம் வச்சிருக்காங்களா? எப்போ எக்ஸாம் வச்சிருக்காங்களா? எத்தனை சவர் நகை போடுறாங்களா? ஏக்கா பெரிய பொண்ணு மாமியார் வந்து உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி என் பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க வாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா இல்லையா உங்களை? பெரிய பொண்ணு வந்து சொல்லிட்டு போனா, அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டு போனாங்களே. அப்பயே நீங்கள் அங்கே வரவே இல்லை. இல்லையா? அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புன ஃபாஸ்ட்டாக. எல்லா வேலையை முடிச்சுட்டு பசங்களை காலேஜில் அனுப்பிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு காலையிலே கட்டி கொடுத்துட்டு நான் ரெடியாக இருந்தேன். டக்குன்னு வந்து எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்து போ அப்படின்னு சொன்னான். சரி நானும் அடிச்சு பிடிச்சி என்னமோ ஏதோ சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டில் முருங்கைக்காயா காய்ச்சி தொங்குதான். இப்படி கொட்டுதான். இன்னும் 2 நாள் போச்சுன்னா முத்தி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இந்த அர்த்தம் எடுத்துன்னு போ அப்படி சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் முருங்கை வளர்த்துன்னு வந்தேன். அதுக்கே டைம் ஆகி போச்சு. அப்புறம் மதியம் நாங்கள் வர சாப்பிட்டு மீன் குழம்பு வச்சாங்களே. எங்கள் அண்ணன் வந்து ஏரி மீன் வேணுந்தாங்க. அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆச்சு. சாப்பிட்டு உடனே கிளம்ப முடியுமா? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வந்தேன். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தான் பஸ் வந்ததாங்க. ஆமாம், அப்போ வரத்துக்கு மணி 5 ஆகி போச்சு. விருந்து சாப்பாடுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஏடியே நான் இங்கே பெரிய பொண்ணு வீட்டுக்கு வரலாம் கிளம்புனேன். அதுக்குள்ளே என்ன எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுவோம் நான் நினச்சேன்னா என்னாச்சுங்க? அங்கே ஒரு பெரிய கூத்தே நடந்துச்சுங்க. எதை கூத்து நடந்ததா? அப்போ என்னதாச்சு? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? உட்கார் சொல்கிறேன். இனி வேலை இருக்குது. இந்த முருங்கை கலாத்துமே நான் வித்துட்டு வண்டி இவ்வளோ முருங்கை என்கிட்ட கொடுத்துருக்காங்களே. இவ்வளோத்தையும் நான் எப்படி சமைக்க முடியும்? வரைக்கும் எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய காய்ச்சிருக்குது. என்னன்னு தெரியல, அதிசயமாக நிறைய காய்ச்சிருக்குது. இந்த முருங்கெல்லாம் விற்றாதா இல்லைன்னு வச்சுக்கேன். நாளைக்கு விற்றனா அது வந்து சுருங்கி போயிடும். பழைய முருங்கை எடுத்து தரேன் சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் போய் எல்லாருக்கும் வித்துட்டு வரணும். சீக்கிரம் சொல்லட்டாக்குன்னு. அது வந்துக்கா பெரிய பொண்ணு நாத்தனார் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்க பார்த்தியா? அவங்க வந்து ரொம்ப பெரிய இடம் போல இருக்குது, கோடீஸ்வரங்க. புரியுதா உனக்கு? இவங்க வந்து 50 சவரன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100 சவரன் நகை போடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் வாங்கி கொடுங்க,
அப்புறம் வந்து ஒரு பங்களா வீடு வேணும் எங்களுக்கு அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. இது பத்தாதுன்னு வேற 100 ஏக்கர் வேற எழுதி தந்தமா மாப்பிள்ளை பேரில். எம்மாடியோ இவ்வளோ கூட கேட்டாங்க. ஆமாம், அது வேறு வசதியான இடம் போல இருக்குது. இவ்வளோவும் கேட்டாங்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? பெரிய பொண்ணு மாமியார் வந்து கும்முன்னு இருந்தாங்க. அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்க, 50 சவரன் நகை போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லையே. 100 சவரன் நகை நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் பெரிய பொண்ணு சொன்னால், நான் வந்து என்னோட 10 சவரன் நகையை நான் கொடுக்குறேன், 60 சவரமாக போட்டு வேணா கல்யாணம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எவ்வளோ பேசினேன். ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார் பற்றியா, பார்க்கறதுக்கு தத்துனூண்டு பச்சை மிளகா மட்டும் தான் இருப்பார் உங்களை மாதிரியே. கொழுப்பை பற்றியா என்ன மாதிரி பச்சை மிளகா மாதிரி இருப்பார் அத்தனோண்டு. ஐயோ வாயில் வாசம் சரியில்லாமல் போச்சு நமக்கு. அது வந்துக்கா உங்களை மாதிரி தான் இருப்பார் பார்க்கறதுக்கு கொஞ்சம். ஆனால் வந்து அவர் பேசுகிறாரு பாரு பேச்சு, அவ்வளோ கொள்ள பேச்சு பேசுகிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு வைக்கலன்னா எதுக்கு இந்த பொண்ணு வந்து என் பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான்னு தெரியலையே, போனான்னு சொல்லலாம் தெரியல சொல்லிட்டு நான் பேச்சு. ஏற்கனவே வந்து இந்த பையனை பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நான் புதுசாக தான் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் போனேன். நான் என்ன அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியாடி லவ் பண்ணியிருக்காங்களா? அந்த பையன் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்களா? அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சா லவ் பண்ணலையா சரியா தெரில. ஆனால் அந்த பையன் வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒன்றா தான் படிச்சிருக்காங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே. ஓ அப்படியே விஷயம். அந்த பையன் தான் ஒரு விட அப்படியே நின்று அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ பேசி கூட்டின்னு வந்துருக்கான். ஆனால் அவங்க அப்பா வந்து இங்கே எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாரு. எங்களுக்கு இவ்வளோ நகை வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய பொண்ணு வீட்லேயும். அதனால வந்து உங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க காஃபி குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. இவ்வளோ விஷயம் நடந்து போச்சாடி. நான் கூட அங்கே சம்சா டிஃபனில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நல்லா நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் காஃபி கூட குடிக்காமல் போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, நாளைக்கு தான் போயிட்டேன் மாப்பிள்ளை வீட்டில் பேசலான்னு இருக்கோம். நீங்களும் வரீங்களாக்கா? இனி நம்ம போய் நடி பேசுறது, நம்ம போய் பேசினாலும் அவங்க ஏற்றுப்பாங்களே என்ன? நீ வேறு வசதியான இடம்னு சொல்கிற. அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் வரதட்சணை எதிர்பார்ப்பாங்கல்ல. அக்கா நீங்கள் என்ன அந்த காலத்தில் இருக்கீங்களா? வரதட்சணை கேட்குறதும் குற்றம், கொடுக்குறதும் குற்றம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க கேட்டதே முதல் குற்றம் தானே. இந்த வசதியான இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கொடுக்கணும், செய்யணும், போன வரணும். இப்போ வந்து வரதட்சணைன்ற பேரில் அவங்க கேட்கறது கிடையாது. வந்து உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பாசத்தை காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்கன்னு. இப்போ வந்து நம்ம பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கோன்றதுனால கடனை உடனே வாங்கி நகையை நட்டு இந்த வண்டி வாகனமோ ஸ்கூட்டர் அவங்க காரோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி தராங்களே, அது வந்து பாசத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வரதட்சணை கணக்கில் வரது கிடையாது. அதெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்கக்கா. நான் கூட 2 பொண்ணு வச்சிருக்கேன், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. இதுங்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குற போகிறோன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதுக்கு தான் பசங்க நல்லா படிக்க வச்சுட்டுன்னு வச்சுக்கேன், அவங்க சம்பாதிச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்ல. நான் கூட அந்த நம்பிக்கையில் தான்க்கா இருக்கிறேன். ஆமாம், நம்ம எங்கள் வீட்டுக்காக சம்பாதிக்கிறது, நான் ஏதாவது 100 நாள் வேலை போய் சம்பாதிக்கிறது, இந்த குடும்பத்தை ஓடுறதுக்கும் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அதுங்களுக்கு பஸ்ஸு காசு கொடுக்கறதுக்கும் போயிட்டு வரதுக்கு காசு கொடுக்கறதுக்கும் நோட்டு பேனை வாங்கி கொடுத்துக்குமே கரெக்டாக போயிடுது. எங்கேருந்து நகை நெட்டெலாம் வாங்க முடியுது? ஒரு சேர்க்குற மாதிரி சேர்த்தா கூட வருஷத்துக்கு 1 சவரன் நகை கூட வாங்க முடியல. இந்த நகை வேறு இருக்க அந்த தங்க விலை ஏறினே போகுது. நம்மளும் அந்த ஒரு சின்ன படியாக ஏறி 1 கிராம் 2 கிராம் அப்படி வாங்கலான்னு பார்த்தா ஒன்று கூட வாங்க முடிய மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த நகை விலைலாம் எப்போ தாக்கா குறையும்? ஏன்டி ஏறும் போது மட்டும் 2000 3000 ஏறுது, இறங்கும் போது மட்டும் 20 ரூபா 30 ரூபான்னு இறங்குது. இதில் நம்மளாம் எப்படி தான் நகை வாங்க போகிறோன்னு தெரியல. சரிடி, எனக்கு வேறு மணி ஆகுது. முருங்கைக்காய் ஒரு 3 கட்டு வாங்கிக்கிறியா? ஒரு கட்டு 20 ரூபா. பாருங்க, முருங்கைக்காக ஒரு 2 கட்டு வாங்குறதுக்கு எனக்கு துப்பு இல்லை. நான் இங்கே நகை வாங்குறது தங்க நகைலாம் ஒரு கட்டு மட்டும் கொடுங்க போதும். இதே இந்த முருங்கை வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கண்டே. நீ வந்து அந்த ஒரு குழம்பு ஏதோ கார குழம்போ இல்லை சாம்பார்லேயே போட்டு பாரு, அப்படியே வீடே முனக்கும் அந்த வாசனை. அப்படியே சதையாக சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டு முருங்கை இல்லையா, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு முருங்காவது கொஞ்சம் சதை கம்மியாக இருக்கும். இது முருங்கை சதை அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2-3 கட்டு வாங்கி வச்சுக்கோ, ஒரு 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஏக்கா 2 வாரத்துக்குலாம் எங்கக்கா வச்சுக்குது? நான் ஃப்ரிட்ஜை வச்சுக்கிறேன். என்னால் 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் முருங்காவை. 2-3 கட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது நானே? சரி, நீ சொல்கிற 2 கட்டு மட்டும் கொடு. இல்லை ராதிகாக்க சேர்த்து வாங்கிக்கிறியே, அவகிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். நான் போய் கேட்டால் கூட வேணாம் தான் சொல்லுவேன். அவளுக்கு ஒரு 2 கட்டு வாங்கிக்கோ. ஆமாம், உங்கள் பேர் சொன்னாலும் தாம் குதிப்பா. சரி, அவளுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த கமதி ஒரு கட்டில் 4 முருங்கா இருக்குதா? எனக்கு கேட்டு அவ்வளோ கேட்டு. சரிக்கா. காசு வந்து காலைல பால் வாங்கிறதுக்கு வருவில்லக்கா, அப்போ கொடுத்துட்டா போதில்ல உங்களுக்கு? சரி, காசு நீ கரெக்டாக கொடுத்துருவேன். ஏமா தப்புறம் எடுத்து வந்து கொடுத்துரு. காலையில் பால் வாங்கும்போது மறக்காம எடுத்துன்னு வேணே. சரிக்கா மறக்காம எடுத்துனேன். மறக்காம சொன்ன வந்து ஞாபகம் வருது. இருங்க கொஞ்சம் பிரியாணி தரேன். பிரியாணி செஞ்சீங்களா மத்தியானா? ஆமாக்கா, 1/2 கிலோ கறி வாங்கி கொஞ்சமாக அரிசி போட்டு செஞ்சோம். இருங்க கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு வரேன். பெரிய பொண்ணு வீட்டில் செஞ்சுருப்பாங்க, அண்டா வச்சு அதுலேருந்து எடுத்துன்னு வந்துருப்பா. அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தரப்படாது. 1/2 கிலோ கறி வாங்கணும். எப்படி போய் சொல்கிறப்ப இந்தாங்கக்கா, வீட்டுக்கு எடுத்துமே கொஞ்சம் சுட வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா மத்தியானம் செஞ்சதே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிப்போச்சுன்னு. சரிடி, உனக்கு பசங்களுக்குலாம் இருக்குதா? இருக்குக்கா. சரி, பிரியாணி எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு தான் போய் முருங்கை எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரணும். ஏன்னா டிஃபன் பாக்ஸ் என்னதுன்னு எல்லாம் கேட்குங்க. நானே எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு தாங்க பார்த்தேன். வீட்டை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. வீட்டில் இருந்து தான் வந்திருப்பீங்களா பெரிய பொண்ணு வீட்டுக்கு, அதான் எங்கே வெளியில் போயிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். சரி, பசங்க காலேஜ்லேருந்து வந்த உடனே சின்னவகிட்ட கொடுத்து அனுப்பலாம் பிரியாணி உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன். நீங்களே வந்துட்டீங்க, அதான் உங்ககிட்டே கொடுத்துட்டேன். சரிம்மா. சரி, நான் வரட்டுமா? சரிக்கா, மறக்காம சுட வச்சு சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிடாதீங்க. சரிடி. பரிமளாக்கு வந்து பிரியாணி கொடுத்தாச்சு, இன்னும் மீனாக்கு மட்டும் தான் கொடுக்கல. இது மட்டும் ராதிகாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவளுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு மீனாக்கு கொடுத்துட்டு வந்து சொன்ன பசங்கிட்ட தான் கொடுத்து அனுப்பணும்.
அம்மா முதல்ல இந்த சாமான்களை கழுவி போனேன் பார்க்கும் போதே தலை சுத்துது. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு கேட்கலான்னு போனேன். எங்கன்னா பாட்டு கேட்க முடியுதா? மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.